guys, welcome back my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரீயா கேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பெரிய ப்ராப்ளமா அனுபவிச்சவங்க கதையை தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் டே வாங்க போற அன்னைக்கு எடுத்தது. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு இது எத்தனை பார்ட்டுன்னு தெரியல, பார்த்துட்டே மென்ஷன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நைட் சாப்பாடு செய்யலன்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம போறது ரொம்ப லாங்ன்றனால எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப லாங்கு, அதனால வந்து ஒரு 3 hours 4 hours டிராவல் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாமிட் வரும். அதுவும் பைக்ல தான் போறோம். அதனால என்ன பண்ணேன், லாங்கா வந்து பைக்ல போனதே இல்லை. நான் வந்து அதே ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால எனக்கு வாமிட் வரும்ன்றதுக்காக ஃப்ரூட்ஸ் தயிர் என்னென்ன சிம்பிளா சாப்பாடு இருக்குமோ அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். நைட் தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அதோட வாட்டர் கேன் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். சில்வர்ல எடுத்துட்டு போனா அதை வேற வெயிட்டா தூக்கிட்டு போகணும். ஏன்னா கேட் வைக்கிறதுக்கு ஒரு கூடையை வேற நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கேன் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நைட் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நைட்டே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலைல ஒரு 4-5 மணிக்கு கிளம்பலான்ற ஐடியாவில் இருக்கும். அதனால நான் வந்து எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு படுப்போம். அப்படியும் ஒரு 3 hours தான் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேஸ்க்கு போடுறத கூட நான் இது பண்ணல. எல்லாமே எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு காலைல தான் போனோம். போயிட்டு அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்க கேட் எதனால கொடுக்குறாங்கன்னா அவங்களால பார்த்துக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் 3 கேட் இருக்கான். எங்கனால கேட் சரியா மெயின்டைன் பண்ண முடியல, அதனால நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அடாப்டேஷனுக்கு போட்டிருந்தாங்க எஃபில. அதோட சரின்னு சொல்லிட்டு நாங்க அதை பார்த்துட்டு எடுக்க போயிருந்தோம். இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகாம ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா போனேன். சரி, எனக்கு கேட் வளர்க்குறத பத்திலாம் ஐடியா இல்லை. அதோட சரி ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த கேட் வைக்கிற கூடைய வேற எடுத்துட்டு போனோம். ரொம்ப வெயிட்டா இருந்தது. நம்ம ஒரு பொருளே ஒரு பக்கமே பிடிச்சிருந்தா ரொம்ப வலிக்கலாம். அந்த மாதிரி சரியான பையனை 3 hours போறதுனால செம்மையா வலிச்சிச்சு. அதுக்கடுத்து அந்த லொகேஷன் அங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோஸ் மாதிரி எடுத்துருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. பாண்டிச்சேரி நாங்க நினைச்சு போனதே வேற. போயிட்டு பாண்டிச்சேரியில போட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருவோம்னு நினைச்சு போனோம். எல்லாமே வந்து வேற மாதிரி ஆயிட்டு. அதுக்கடுத்து நாங்க பாண்டிச்சேரின்னு போனா இல்ல, அதை விட இன்னும் ஒரு 1 hour டிராவல் பண்ணி போகணும்ட்டாங்க. அதுக்கடுத்து நாங்க 1 hour டிராவல் பண்ணி போனோம். போயிட்டு அவங்க என்னென்ன திங்ஸ் அந்த கேட்டுக்கு சொன்னாங்க எல்லாமே பார்த்து வாங்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எல்லாம் டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னாங்க. உங்களுக்கு வச்சு வளர்க்க முடியல, திருப்பி ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாங்கன்னா எங்ககிட்டயே கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வந்து எடுத்துக்கிட்டோம். என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும் அதுக்கு ஃபுட்டு எல்லாம் டீட்டெயிலாக மருந்துலேருந்து எல்லாமே சொன்னாங்க. அங்கே நாங்கள் தூக்கிட்டு வரும்போது ஒரே அழுவை. எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சரியான அழுவை. அதை கொடுக்கும் போது அழுந்தாங்க. நாங்கள் திருப்பி அதே மாதிரி போய் விடும் போதும் அவங்ககிட்டயே விட்டுட்டோம். வேற எத்தனையோ பேர் எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்டாங்க. இல்லைல்ல, அவங்க அவ்வளோ அழுந்த அந்த அவங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் அப்படி அழுவை. அதோட என்ன குழந்தைய கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழுவை. அதோட என்ன பண்ண திருப்பி அவங்ககிட்டயே கொடுத்தாச்சு. ஃபுட்டு எல்லாமே நான் வாங்கி எல்லாமே திருப்பி வேணாம் நம்மளால பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம். கேட் வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க சின்ன இதுலேருந்தே வாங்கி வளங்க. 1 வயசு 1.5 வயசுக்குலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து நம்ம செட்டை ஆகாது, நம்ம கிட்ட பழகாது. இதுதான் உண்மை. வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து இங்கே வந்தோடனே கூட்டு போல அவனுக்கு உட்காந்து அந்த கூடக்குள்ள உட்காந்து ரொம்ப கால் வலி போல. அதனால வந்து நான் வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நான் இதை அந்த கேட்டை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது வளர்க்க முடியாமல் ஆயிட்டு. அப்புறமா வீட்டில் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்தேன். வந்து ஃபர்ஸ்ட் டே இது ரொம்ப அழுக்கா ஒரு மாதிரி இருந்தான், டயர்டாக இருந்தான். அப்புறம் எங்கள் அக்கா பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஒரு ஸ்டோரி. இது நான் சீக்கிரமாக சொல்லிட்டேன். பார்த்தா இது ஒரு பெரிய கதை. ஒரு 5 நிமிஷத்தில் இது முடிஞ்சிச்சு. சரி, ஆனா ரொம்ப கியூட்டா இருந்தான், செம்மையா இருந்தான். அதனால தான் போய் வாங்கவே போனேன். யாரோ அடாப்டேஷன் சொல்லிட்டு போயிடாதீங்க. சொந்தமா காசு கொடுத்தே நம்ம சின்ன புண்ணியா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்ப்போம். பாய்.